செய்திகள். பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும்போது இனி ஆட்டோ கிளைமில் 5 லட்சம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தூரில் 6 கோடியே 79 லட்சம் ரூபாயில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர் கனமழையால் சோலையார் அணை 160 அடியை எட்டியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்ப்யூட்டர்களை திருடிய மாணவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாநகர பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 370 கோடியில் 33 கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லை மேற்கு புறவழிச்சாலை அமைகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 42,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 517 கோடி செலவில் 90 முடிவற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கர்நாடகாவில் பாராசெட்டமால் உட்பட 15 வகையான மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டு தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுபட்ட மகளிருக்கு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கண்ட இந்த 5 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே களிமண்ணால் தயார் செய்யப்படும் கொலு பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கும் நிலையில் அங்கு கைவினை கிராமம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் அளிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை மீட்டு கோட்வேர்ட் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கட்டப்பட்டு வரும் புதிய குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகள் 100% முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நீர்வரத்தின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடியாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் இன்று எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 9,070 ரூபாயாகவும் 1 சவரன் 72,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குரூப் பி மற்றும் சி பிரிவில் 17,713 ஒன்றிய அரசின் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. சென்னைக்கு மீண்டும் CMDA செயலாளராக G. பிரகாஷ் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் 45 ஏக்கரில் செம்மொழி பூங்கா தயாராகி வரும் நிலையில் கட்டுமான பணி 85% நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 3 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் துவங்கி வைத்தார். 197 கோடியில் வேலூர் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக பாஜகவில் புதிதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 21,766 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர்கள் சேரலாம் என்று தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகர் கிருஷ்ணா அவர்களை பிடித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நடப்பாண்டில் 119 கோடி மதிப்பீட்டில் 41 குளங்கள் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு 945 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ரயில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இன்றும் நாளையும் கோவை நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரியில் திருட்டு போன மற்றும் தவறவிட்ட 20 லட்சம் மதிப்புடைய 128 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 87 லட்சம் ஏக்கரில் குறுவை நடவு பணிகள் நடைபெற்று உள்ளது. ஏலகிரி மலைச்சரிவில் சுமார் 5 ஆண்டுகள் பழமையான இரும்பு கால மக்களின் பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கையில் ரொக்கமாக 2,94 லட்சம் ரூபாயும் 571 கிராம் தங்கமும் 11,856 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. கோவை சாய்பாபா காலனியில் மேம்பால பணிகளுக்காக இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் கொடைக்கானலில் ஜேசிபி போர்வெல் வாகனங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி சபரிமலையில் புதிய நவகிரக கோவிலுக்கு பிரதிஷ்டை நடைபெற உள்ளது. மாம்பழ கூழுக்கான ஜிஎஸ்டியை 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைத்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு திருவிழா நடைபெறுவதை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு ஆதார் இணைக்கும் பணி தொடங்கியுள்ளது. வருகின்ற ஜூலை மாதம் முதல் ரயில் டிக்கெட்டின் கட்டணங்கள் சிறிதளவு உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைகை அணையிலிருந்து இன்று முதல் 7 நாட்களுக்கு 1251 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் தாம் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான தொழிற்பயிற்சி நிலையங்களில் ITI மாணவர்கள் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூன் 26, 28, 29 ஆகிய தேதிகளில் கும்மிடிப்பூண்டி ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு 2ஆம் கட்டமாக 600 மின்சார தாழ்தள பேருந்துகளுக்கு ஒப்பந்தம் கோரியுள்ளது. திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை 1ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் திமுக MP ஆர். ராஜா உள்ளிட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகினர். மேலும் இவ்வழக்கு வருகின்ற 30ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.